Hi students, today we are going to see the topic mutual induction. Okay va? So mutual induction நம்ம என்னன்னு பார்க்க போறோம். இப்போ first for example coil ஒன்னு கன்சிடர் பண்றோம். Okay va? Solenoid மாதிரி ஒரு coil, ஒரு closed wind coil வந்து so N1 அப்படின்னு சொல்லி நம்ம கன்சிடர் பண்றோம். Okay va? So next வந்து நம்ம current produce பண்ண என்ன ஆகும்னா இதுல வந்து magnetic flux வந்து லிங்க் ஆகும்னு பார்த்திருக்கோம். Next வந்து induced EMF produce ஆகும். Okay, so for example வந்து இப்போ நம்ம நியர்பை இன்னொரு coil கொண்டு வரோம். Okay va? So this is coil 2. So N1, N2, 2 coils வந்து consider பண்றோம். Okay. So இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஒரு current ஒன்னு produce பண்றோம். I1 அப்படிங்கற current வந்து produce பண்றோம். So இந்த directionல இருக்கு. ஓகேவா? So இப்போ இதோட magnetic field lines எப்படி இருக்குன்னா so இந்த இப்படி இருக்கும். Okay, magnetic field lines. Okay. So curve shapeல இப்படி தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம் ஆல்ரெடி. Magnetic field lines ஓட direction. Next அதே மாதிரி தான் இருக்கு. ஓகேவா? So field lines வந்து இப்படி இருக்கு, magnetic field lines. So direction எப்படி இருக்குன்னா so இது வந்து enter ஆகுது, so leave ஆகுது. Okay, next வந்து downward directionல இதோட magnetic field lines இருக்கு. Okay, so the concept na mutual induction என்ன சொல்றேன்னா when an electric current pass through the coil 1, okay, the induced EMF is produced to the coil N2. ஓகேவா? so நம்ம இதுல வந்து I1 current நம்ம produce பண்ணோம்னா இதுல என்ன ஆகுதுன்னா இங்க வந்து induced EMF produce ஆகுது E2. Okay, so அப்ப இங்க இருக்கிற induced EMF E1, இங்க இருக்கிற induced EMF E2 ன்னு கன்சிடர் பண்றோம். ஓகேவா? so next வந்து இங்க என்ன magnetic flux இருக்குன்னா pi21 அப்படிங்கற magnetic flux வந்து இங்க இருக்கு. ஓகே, அப்ப இங்க இருக்கிற magnetic flux pi12. ஓகேவா? so இந்த two coil டிபெண்ட் பண்ணி நம்ம mutual induction என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஓகே, so pi21, so இதுல இருக்க current வந்து இதுல induced EMF produce ஆகுது. so pi2 means இத டிபெண்ட் பண்ணி இது இருக்கு. ஓகேவா? இந்த I1 கரண்ட டிபெண்ட் பண்ணி இது இருக்குன்னு சொல்லியிருக்கோம். இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா so இந்த pi21 is directly proportional to I. ஓகேவா? so இந்த I ஐ டிபெண்ட் பண்ணி தான் என்ன இருக்குன்னா இந்த காயில் இருக்கு. அப்போ N2 pi21 is directly proportional to I1. ஓகேவா? so first equation. so N2 is nothing but coil, second coil. okay, second coil and அங்க இருக்கிற magnetic flux வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்குன்னா ஃபர்ஸ்ட் இயர் இருக்க I1, N1 coil இருக்க I1 டிபெண்ட் பண்ணிருக்கு. ஓகே, N2 pi21 is directly proportional to I1. so நம்ம proportionality ரிமூவ் பண்றதுக்காக என்ன பண்ணுவோம்னா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ ஆட் பண்ணுவோம். அது என்ன சொல்றோம்னா N2 pi21 equal to M21 I1. ஓகேவா? so நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோம்னா இந்த proportionality remove பண்றதுக்கு அந்த constant value நம்ம ஆட் பண்றோம். அது என்னது? M21 means mutual induction. Mutual induction in coil N2. ஓகேவா? so M21 is nothing but mutual induction. so constant value. ஓகே, so நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம்னா mutual induction தான் ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். so M21 வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோனா M21 is equal to இந்த வேல்யூ எப்படி எழுதலாம்? N2 pi21 divided by I1. ஓகேவா? இப்படி எழுதலாமா? so இது ஒரு ஈக்குவேஷன் இப்படி எழுதலாம். so இதையும் நம்ம ஆர் எப்படி எழுதலாம்? M21, so இந்த I1 இங்க போச்சுனா I1 equal to N2 pi21 இப்படி எழுதலாம். ஓகே, so இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம். சப்போஸ் இதுல ஃப்ளோ ஆகுற கரண்ட் வந்து so I is equal to 1 ஆம்பியரா இருந்துச்சுனா இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம்னா M21 equal to N2 pi21 இப்படி எழுதலாம். ஓகே, சோ நம்ம இதுவரை பார்த்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஃபாரடே எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபார்முலா என்னன்னு தெரியும். ஓகேவா? ஃபாரடேஸ் நம்ம ஆல்ரெடி இத பார்த்திருக்கோம். ஃபாரடேஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். சோ இதோட ஃபார்முலா என்னன்னா the induced EMF is equal to minus d pi by dt. Okay, the induced EMF is equal to minus d pi by dt. So pi is the nothing but pi means நம்ம என்ன பார்த்திருக்கோம்? N2 pi21. so இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? pi value. so EMF is equal to minus is nothing but the charge is always opposing the induced EMF. so induced EMF minus d pi ஓட வேல்யூ என்ன இருக்கு? நம்ம வந்து இங்க magnetic flux என்ன பார்க்கணும்னா pi21. so டோட்டலா வந்து N2 pi21. so N2
I21 divided by dt. Okay, so the electromagnetic Faraday's induction formula is minus d pi by dt. So நம்ம d pi ன்றது நம்ம என்ன சொல்றோம் n2 pi2 நம்ம இந்த termல பார்க்கிறோம். So n2 pi2 by dt. So next summation induced EMF is equal to minus d by dt. So n2 pi2 நம்ம வேல்யூ என்ன போட்டுருக்குன்னா m21 i1. ஓகேவா? So m21 i1. ஓகேவா? So i1. நம்ம இதான் என்ன சொல்றோம் n2 pi2 ஓட வேல்யூ. So next இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ண எப்படி எழுதலாம் induced EMF is equal to ஓகேவா? So இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுத போறோம் minus m21 ஓகேவா? So minus di by dt. ஓகே, so இந்த ஈக்குவேஷன் நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிருக்கோம். So மைனஸ் நம்ம ஃப்ரண்ட்ல போட்டுப்போம் minus m21 di by dt. இதுதான் இந்த ஈக்குவேஷன் போட்டுருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம் m21 என்னன்னு பார்க்க போறோம். அப்போ m21 வந்து என்னன்னா ஈக்குவல் டு மைனஸ் induced EMF divided by di by dt. di1. ஓகேவா? di by dt. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னா m21 is equal to minus induced EMF di by dt. நம்ம ஆல்ரெடி கரண்ட் நம்ம என்ன பார்த்துருக்கோம் I. So I is equal to 1. அப்போ di by dt equal to 1 ampere. அப்போ இந்த ஈக்குவேஷன் எப்படி எழுதலாம் m21 equal to minus induced EMF. So நம்ம என்ன பார்க்கறோம்னா mutual induction வந்து always opposing the induced EMF. So m21 is equal to minus induced EMF பார்த்திருக்கோம். ஓகே, இது வந்து நம்ம என்ன கான்செப்ட்னா ஃபர்ஸ்ட் வந்து n1 டர்ன்ஸ்ல வந்து நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்றப்ப எப்படி இருக்குன்னு பார்த்திருக்கோம். சோ அதே சிமிலர்லி சோ கரண்ட் வந்து நம்ம இந்த டர்ன்ல வந்து ப்ரொடியூஸ் பண்ணா எப்படி இருக்கு I2 வந்து நம்ம இங்க ப்ரொடியூஸ் பண்றோம். சோ நெக்ஸ்ட் நம்ம அது எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் கண்டினியூவா. ஓகே, சோ சிமிலர்லி சேமா தான் இருக்கும் ரெண்டுமே. லாஸ்ட் என்ன பண்ணுவோம் m12 equal to m21 வந்து ஈக்குவலா தான் இருக்கு. சோ இங்க ஒரு காயில் இருக்கு. ஓகே, சோ n1 and n2. சோ நம்ம கரண்ட் வந்து நம்ம எங்க ப்ரொடியூஸ் பண்றோம்னா இங்க ப்ரொடியூஸ் பண்றோம் I2 ல வந்து நம்ம கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஓகே, சேம் கான்செப்ட் தான். சோ அப்ப இங்க வந்து என்ன ஆகுதுன்னா இன்டியூஸ்ட் EMF வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகே, சோ இது ப்ரொடியூஸ் ஆகும். சோ இந்த செகண்ட் காயில்ல அது என்ன ஆகுதுன்னா லிங்க் ஆகுது. ஓகே, சோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ற கரண்ட் வந்து I2 வந்து n2 டர்ன்ல வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து n1 டர்ன்ஸ்ல நெய்பரிங் காயில்ல வந்து என்ன ஆகுது இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகுது. சோ அது என்ன இருக்குன்னு பார்க்க போறோம். அதே சேம் கான்செப்ட் தான். நான் ஃபர்ஸ்ட் என்ன பார்த்திருக்கோம். சோ இதோட வேல்யூ n1 pi 12. ஓகே, சோ இதோட வேல்யூ n2 pi 21. ஓகேவா? சோ இதோட மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் தான் இங்க லிங்க் ஆயிருக்கு. சோ அதனால என்ன பண்ணிருக்கோம் pi 12. இப்போ இது என்ன பண்ணலாம் போ n1 pi 12 is directly proportional to I2. ஓகேவா? சோ இதுல எப்படி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் லிங்க் ஆச்சுனா இந்த I2 டிபெண்ட் பண்ணி தான் லிங்க் ஆச்சு. சோ அப்ப என்ன பண்ணிருக்கோம் n1 pi 12 is directly proportional to I2 அப்படினு போட்டுருக்கோம். சோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா the proportionality constant ரிமூவ் பண்ணுவோம். சோ n1 pi 12 equal to m12 I2. ஓகே, சேம் தான். m12ன்றது என்ன சொல்றோம் proportionality constant. சோ இந்த டர்னோட mutual induction என்ன ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக. சோ நெக்ஸ்ட் இந்த வேல்யூ என்னன்னா m12 is equal to n1 pi 12 okay divided by I2. ஓகேவா? சோ இந்த ஈக்குவேஷன் போட்டுருக்கோம். சோ நம்ம இந்த ஈக்குவேஷன் எப்படி எல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறதுனா இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு வந்து n1 pi 12 வேணும்னா m12 I2 பார்த்திருக்கோம். சப்போஸ் இல்ல ஃப்ளோ ஆற கரண்ட் வந்து I2 வந்து 1 ஆம்பியர் ஆச்சுனா என்ன பண்ணுவோம் n12 equal to n1 pi 12. Okay, so next na papo electromagnetic induction formula. Same concept தான். So நம்ம electromagnetic induction formula என்ன பார்த்திருக்கோம் E is equal to minus d pi by dt. Okay, அப்ப நம்ம என்ன பார்க்கறோம் E is equal to minus d இன்னொரு வேல்யூ இருக்கு n1 pi 12. n1 pi 12. Okay, coil 2 பார்க்கறப்போ n2 pi 21 பார்த்தோம். coil 1 பார்க்கறப்போ n1 pi 12 பார்க்கறோம். ஓகேவா? so induced EMF is equal to minus d n1 pi 12 ஓட வேல்யூ என்ன இருக்குன்னா இங்க m12 I2. okay, so m12 I2 by dt.
ஓகே சோ இந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ணனும் எப்படி எழுதலாம் E1 is equal to minus m12 okay di by dt okay di2 இப்போ நெக்ஸ்ட் வந்து நமக்கு இது வேணும் m12 மட்டும் வேணும் m12 வேணும்னா E1 minus di2 by dt ஓகே சோ இது ரெண்டும் சேமா இருக்கு ஓகே ஃபைனல் ஆன்சர் நான் ஃபர்ஸ்ட் பார்த்ததும் இதுவும் சேமா இருக்கு ஓகே மைனஸ் induced EMF di2 by dt ஓகே சோ அப்ப இங்க எப்படி இருக்குனா m12 equal to m21 equal to m ஓகேவா சோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் மியூச்சுவல் இண்டக்ஷன் சோ ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் இது எல்லாமே சேமா இருக்கு சோ இது வந்து எதை டிபெண்ட் பண்ணிருக்குனா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ஷேப் அண்ட் அந்த டிஸ்டன்ஸ் வந்து டிபெண்ட் பண்ணிருக்கு ஓகே so very important question so careful பாருங்க thank you